இப்போ நெறைய இடங்கள்ல ரொம்ப பிரபலமா இந்த சிக்கு முடி வாங்குறது அப்படின்றது வந்துருச்சு. சிக்கு முடி 100 கிராம் ரூ. 50, 200 கிராம் ரூ. 100 அப்படிலாம் நெறையா சொல்றத நம்மளால கேட்க முடியுது. மக்களும் அந்த மாதிரி தலைமுடிய சேகரிச்சு, சேமிச்சு வச்சு காசுக்கு சேல் பண்றாங்க. அது ஜவுரி முடியா போலாம், இல்ல அவங்க எப்படி வேணா பயன்படுத்தலாம். இது செய்வது சரியா அல்லது தவறா? இந்த மாரி முடிய காசுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்மளோட தலைமுடி, அதுவும் முக்கியமாக பெண்களோடது. ஏன்னா ஆண்கள் முடி எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா வளர்றதே இவ்வளோ தான். அதுவும் பாபா ஷாப்கார் எடுத்துருவாங்க. 3மே தான் பயன்படுத்த வேண்டியது. ஒரு மாந்திரிகத்துக்கு முக்கியமான ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு செய்ய வேண்டியது. அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அந்த 2 விஷயத்துக்கும் பயன்படுத்துறது தான் அந்த முடி. ஒரு வேலை வரும்போது அதுக்கு நான் இப்போ முடி கேட்குறேன்னு வச்சிங்களேன், அதை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கூட அந்த முடியை வாங்குறதுக்கு உங்கள் கிட்டேருந்து ஒரு பயன்படுத்திக்கலாம். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் இப்போ நிறைய இடங்கள்ல ரொம்ப பிரபலமா இந்த சிக்கு முடி வாங்குறது அப்படின்றது வந்துருச்சு. சிக்கு முடி 100 கிராம் ரூ. 50, 200 கிராம் ரூ. 100 அப்படிலாம் நிறையா சொல்றத நம்மளால கேட்க முடியுது. மக்களும் அந்த மாதிரி தலைமுடியை சேகரிச்சு, சேமிச்சு வச்சு காசுக்கு சேல் பண்றாங்க. அது ஜவுரி முடியா போலாம், இல்லை அவங்க எப்படி வேணா பயன்படுத்தலாம். இது செய்வது சரியா அல்லது தவறா? இந்த மாதிரி முடியை காசுக்கு விற்கலாமா? கரெக்டான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் கூட நான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன். நம்மளோட துணியை என்ன சொல்லியிருந்தேன், துணியை நம்ம ஒரு தடவை பயன்படுத்திட்டா அந்த துணி ஒன்று நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சூழ்நிலை வந்துட்டால் கொடுத்துடணுமே தவிர அவங்க யூஸ் பண்ணதுக்கு திருப்பி நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்மளோட தலைமுடி, அதுவும் முக்கியமாக பெண்களோடது. ஏன்னா ஆண்கள் முடி எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா வளர்றதே இவ்வளோ தான். அதுவும் பாபா ஷாப்கார் எடுத்துருவான். ஸோ பெண்களோட முடி எடுத்து ஒரே ஒரு முடி இருந்தாலே போதும், டிஎன்ஏ வச்சு அவன் எந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்களுக்கு கொண்டு கண்டுபிடிக்கலாம். அந்த முடி தன்மைக்கு அவ்வளோ சயின்ஸ் படியாக அவ்வளோ இருக்குன்னா, மாந்திரிக அடிப்படையாகவே பார்த்திங்கன்னா முடியை பயன்படுத்தலாம். வசியத்துக்கும் பயன்படுத்தலாம், ஒருத்தனை பித்து பிடிக்கவும் பயன்படுத்தலாம், ஒருத்தர் நம்ம மேலே பித்தா வர்த்துக்கவும் பயன்படுத்தலாம். அவனுக்கு செய்வனை வச்சும் ஒன்றுமே இல்லாமல் சரியே விடுற அளவுக்கு பண்ணலாம். ஏன்னா நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த பில்லி, சூன்யம், ஏவல் இந்த 3த்துக்குமே பயன்படுத்துகிற முக்கியம் காலடி மண், துணி, 3வது கேட்குறது ஒன்றே பார்த்திங்கன்னா முடி. ஏன்னா இந்த 3மே கரெக்டாக அவரோட மேட்ச் போகணும். காலடி மண் அதோட அச்சம் இருக்கும், அவர் துணி உடுத்துறாருன்னா அதோட வேர்வை அதில் இருக்கும், முடின்றது அவர் உடம்புலேருந்து வர ஒரு விஷயம். இந்த 3மே தான் பயன்படுத்த வேண்டியது. ஒரு மாந்திரிகத்துக்கு முக்கியமான ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு செய்ய வேண்டியது. அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அந்த 2 விஷயத்துக்கும் பயன்படுத்துறது தான் அந்த முடியை வச்சு பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முடியை இந்த 50 கிராம் 50 ரூபா 10 வராங்கன்னும் போது அந்த மாதிரி அதை விற்று தான் நீங்கள் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. அதேமாதிரி அது தூக்கி லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அது எடுத்தால் கூட தனியாக கவரில் போட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணினோமே தவிர வீட்டில் வச்சா தர்தனம் பிடிக்க வேண்டியிருக்கும். அப்போது அந்த முடி அந்த மாதிரி உங்களுக்கு முடி கொட்டுது, முடி விழுது, இல்லை நீங்கள் வெட்டினா கூட சரி, முடிஞ்ச அளவுக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க, எடுத்து போட்டுடணும். அதை சேல்ஸ் பண்ணி அந்த காசை வாங்கியிருக்கணும். வாங்குறவனோட மோட்டிவ் என்ன வேணாலும் இருக்கலாம். எப்படி அவன் நீங்கள் வியாபாரக்காரன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பிஸ்னஸ்லேயும் பார்த்திங்கன்னா 1000 ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது நம்மக்கிட்டே பொருள் வாங்கி நம்மளே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறதுக்கெலாம் ஆள் இருக்காங்க. நீ அதே ஆளை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் உங்களுக்கு வேண்டாதவனே ஒரு ஆளை வேவி விட்டு கூட, ஆளை அமுச்சு விட்டு கூட முடிவு வாங்கி கூட என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இப்போ என்கிட்டே வராங்க, ஒரு ஃபேமிலியில் வராங்க. அண்ணன் என்ன பண்ணுற, தம்பிக்காரன் இல்லை இருக்கவே கூடாது, அந்த சொத்தை என்கிட்ட கொடுத்துடணும், அது என்னோட இடம், அது அந்த இடத்த என் கையில் வரணும், வீட்டோட காலி பண்ணிடணும் அப்படின்றோம். அந்த மாதிரி ஒரு வேலை வரும்போது அதுக்கு நான் இப்போ முடி கேட்குறேன்னு வச்சிங்களேன், அதை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கூட அந்த முடியை வாங்குறதுக்கு உங்கள் கிட்டேருந்து ஒரு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கொடுத்தா தானே உங்களுக்கு ஆபத்து. முடி விழுந்தாலும் சரி, இல்லை வெட்டினாலும் சரி, வந்துருச்சா எடுத்திங்களா, எவ்வளோ உங்களால் மேக்ஸிமம் பாதுகாப்பாக டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அதை வச்சு டிஸ்போஸ் பண்ணிடணும். அதை சேல்ஸ் பண்ணுறதாலேயோ 100% உங்களுக்கு கம்பல்சரி ரிஸ்க்கு தான். அதுலேயே உங்களுக்கு விபத்து நடக்கக்கூடிய அவசியம் பல மடங்கு உண்டு. ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்காக கூட கம்மியாக தான், அதிகமான கெட்ட விஷயத்துக்கு முடியை பயன்படுத்தும். ஏன்னா செய்வேனேன்னு ஒருத்தருக்கு வைக்கணும்னா இதுக்கு முக்கியமான தேவை காலடி மண்ணும் துணியும் முடி தான். அவனை ஒன்றுமே இல்லாமல் பித்து பிடிச்ச மாதிரி, பைத்தியக்காரன் பிடிச்ச மாதிரி தலையை சுரிஞ்சிக்கிட்டு, பேனு பிடிச்சிக்கிட்டு தலை சுரிஞ்சிட்டு உட்கார்ற அளவுக்கு பண்ணலாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லாவோட கிருபையால் நம்ம எந்த கெடுதலும் பண்ணுறதில்ல, நல்லது மட்டும் தான் பண்ணுவேன்னு என் கிளைண்ட்டுங்களுக்கு தெரியும், இந்த ஊர் உலகத்துக்கே அது தெரியும், நல்லது மட்டும் தான் பண்ணுவோன்னு. பட் பண்ணுறாங்க.
செய்வேனேன்னு போனாலே முதல்ல கேட்குற பொருள் தலைமுடி. முடி இருக்கவா? நீ என்கிட்ட வரவங்களும் என்ன பண்ணுறாங்க, லவர் சேர்த்து வைக்கணும் சரி, கணவன் மனைவி சேர்த்து வைக்கணும் சரி, போய் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். போய் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன், துணி வேணும் முடி வேணும்னு சொல்கிறீங்க, நான் எடுத்துகிட்டு வந்துட்டோமேன்றாங்க. அந்தளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. அது தேவைப்படும் அப்படின்னு. அதுக்காக தயவு செஞ்சு பெண்களுக்கு சொல்கிறேன், முடி விழுந்தால் அதில் கொட்டிருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்க. இந்த சேல்ஸ் என்ற விஷயம் பண்ணாதீங்க. அதிலே உங்களுக்கு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லது பண்ணாலுமே அது உங்களுக்கு கெட்டதாக தான் முடிய போகுது. ஏன்னா பண்ணுற விஷயத்தில் நிறைய இருக்குது. ஏன்னா அவனுக்கு அது நல்லது, உனக்கு அது கெட்டது. செய்வனை வச்சாலும் கெட்டது தான், இல்லை உன்னை வசியம் பண்ணணும்னு நினச்சாலுமே அது உனக்கு கெட்டது தானே. புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த முடி சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி 50 கிராம் இதெல்லாம் வீடு தேடி வந்தாங்கன்னா அதே மாதிரி தான் துணியும் திருப்பியும் வீடியோவில் சொல்கிறேன். உங்களோட துணி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, ஒருத்தர் கொடுத்துட்டீங்க எமர்ஜென்சிக்கு, அவங்க போட்டாங்க, அதை திருப்பி வாங்கி போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது. கொடுத்தது அது எவ்வளோ காஸ்ட்லி துணி இருந்தாலும் நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துடணுமே தவிர திருப்பி அவங்க கிட்டேருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அது மாதிரி தான் முடியும். அது இந்த சேல்ஸ் பண்ணுற வேலை வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்போஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்தீங்க பாய். முடி அப்படின்றது எவ்வளவு முக்கியம், அதை மாந்திரீகத்தில் எந்தெந்த விதத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னதற்கு நன்றி பாய். நன்றி.